ஓடாதே நில்லு. மாமா. நில்லுன்னு சொல்றல. சொல்ல கேளுங்க. என்ன நினைச்சிட்டு இருக்க? அத்தை ஏதாவது பண்ணுங்க அத்தை. என் உடம்பெல்லாம் எரியுது. மாமா ஓடி புடிச்சு விளையாடிக்கிட்டு நம்மள வெறுப்பேத்திட்டு இருக்காங்க. எனக்கும் கடுப்பாதான் இருக்க. பொறுமையா இரு. சட்டுன்னு எதையும் செய்ய முடியாத ஒரு நிலைமையில நான் இருக்கேன். நல்ல வேஷத்தை போட்டாச்சுல்ல, கொஞ்சம் பார்த்து பதமாத்தான் ஆட்டத்தை ஆரம்பிக்கணும். சரி வா. வணக்கய்யா. வா செல்வம். தம்பி ஃபோன் பண்ணி வர சொன்னாரு. ஆமா, கட்டில நுழைஞ்சிருக்கு, அவன் பார்த்து கொடுத்துட்டு போ. சரிங்க. புரியுதா? சித்தப்பா இதோ வரேன். இவரை இனி என்ன ரூம் கூட்டு போ. சரி சித்தப்பா வாங்கண்ணா. இந்த ரூம் தான். சரிம்மா. ஐயா வணக்கய்யா. அப்பா கட்டில் உடஞ்சிருக்குன்னு சொன்னாரு. ஆமாண்ணே, பாருங்க. ஏற்கனவே ஒரு கட்டில் உடஞ்சதா அப்பா சொன்னாரு. தம்பி அனுப்பிச்சு வச்சேன். இந்த கட்டில் தானா? ஆமாண்ணே. நல்ல தேக்கு கட்டிலாச்சே. யானைக்குட்டி மீச்சா கூட உடையாது. எப்படி உடைஞ்சது? ஐயா பெரிய ஆளுங்கயா நீங்க. இந்த கட்டிலே உடைச்சிருக்கீங்க. யோ வந்த வேலைய பாரியா, ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காத. ஏய் என்னடி சிரிச்சிட்டு இருக்க? இங்க என்ன காமெடியா பண்ணிட்டு இருக்காங்க? அவர் உன்னதான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீ யானை குட்டின்னு அது புரியாம சிரிச்சுக்கிட்டு இருக்க. அப்ப நீ என்ன யானை குட்டியோட மோசமாவா இருக்க? மாமா உங்களுக்கு எப்பவுமே விளையாட்டு தான். ஏனியா ஏன்டா சாப்பிட வரல? இல்லப்பா, கட்டில் சரி பண்ணிட்டு இருந்தாங்க, அதான் லேட் ஆயிடுச்சு. என்ன செல்வம், வேலை முடிஞ்சா? சரி பண்ணியாச்சியா. ஆனா பாருங்க, கட்டில் கால் உடையிறது ஒரு நல்ல சகுனம் தான். அதுவும் ஒரு கால் மட்டும் உடைஞ்சிருக்கு. அப்படி உடைஞ்சா கண்டிப்பா ஆம்பளை பையன்தாயா பிறக்கும். யோ ஐயோ அவன் என்னன்னா நான் என்னன்னு தெரியலையே. அப்ப நம்ம வீட்டுல பேர குழந்தை ஆம்பளை பிள்ளைன்னு சொல்லு. ஆமாங்கய்யா. ஏய் இங்க வர்றா, அதுக்குள்ள ராசாத்திக்கு வெக்கத்தை பாரு. இந்த செல்வம் வச்சுக்கோ. சில்லற இல்லைங்கய்யா. பரவாயில்ல வச்சுக்கோ, நல்ல செய்தி சொல்லியிருக்கல. வரங்கய்யா. வரேன் தம்பி. போயிட்டோம். எல்லாம் அந்த கடவுள் அருள். ராசாத்தி போகும்போது நடந்த பாலாபிஷேகம் தான் காரணம். அத்தை அப்ப அந்த கட்டில் உடைஞ்சது கூட ஒரு காரணம் இருக்கு அத்தை. அது சும்மா ஒன்றும் உடையல, ஏதோ நடந்திருக்கு. எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கு கண்மணி. அப்போ அவளை கூப்பிட்டு என்ன நடந்ததுன்னு கேளுங்க அத்தை. கேக்குறேன் கண்மணி, ஆனா இப்ப வேண்டாம். இங்கிருந்து எல்லாரும் போகட்டும். என்ன நடந்துச்சுன்னு விவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இருக்கு அந்த ராசாத்திக்கு. அவர் வேற ஆம்பளை பிள்ளைன்னு சொல்லிட்டாரு. இந்த சந்தோஷத்தை கொண்டாட ஏதாவது பண்ணணும். என்ன பண்ணலாம்? கேசரி பண்ணி கொடுக்கலாம். ஐயோ, சந்தோஷத்துல கிச்சனுக்கு போகாம மாடிக்கு ஓடி வந்துட்டோம். ராசாத்தி,
என்னமோ வேகமா மேல போன அதே வேகத்துல கீழே வந்துட்டேன். மாமா கிச்சனுக்கு போறதுக்கு பதிலா மாடிக்கு போயிட்டேன். அப்படியே மேல போய் தொலை வேண்டியதானே. எங்களுக்கும் அப்படித்தாம்மா, தலைகால் புரியல. கார்பெண்டர் ஆம்பளை புள்ளைன்னு சொன்னதும் எங்களுக்கும் சந்தோஷத்துல என்ன பண்றதுனே தெரியலம்மா. ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. நல்லா இருமா, நல்லா இருமா. நல்லா இருமா, நல்லா இருமா. அத்தை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இரு. பொண்ணுக்கு 2 ஆம்பளை பிள்ளையா பெத்து கொடு. பெரியத்த நல்லா இருமா. சரி, முதல்ல பூஜை ரூமுக்கு போய் சாமி கும்பிடு. சரி. ம். பூ வாசனை அடிக்குது. இதுக்குள்ள ஏதோ வச்சிருப்பாரோ? ஐயோ மாமா, ஏய் ஏய் என்னடி ஆச்சு? இப்ப எதுக்கு லூசு மாதிரி கத்திட்டு இருக்க? ஏய், நான் உனக்கு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன், பதில் சொல்றியா நீ? பாடிங்க. மாமா நீங்க பெரிய ஆளு மாமா. என்னடி? மாமா நான் தூங்கின உடனே என் பக்கத்துல வச்சு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு நினைச்சீங்களா? நான் எப்படி கண்டுபிடிச்சேன் பாத்தீங்களா? நிறுத்து. இப்ப நீ என்ன உளறிக்கிட்டு இருக்க? ம், பொட்டி நிறைய பூ இருக்குல்ல? என்னது பூவா? ஆமா. எங்க காட்டு. காட்ட மாட்டேன். ஏய் காட்டு. காட்ட மாட்டேன். ஏய் விளையாடாத, காட்டு. விடுங்க. ஏய், விடுறே. இல்ல. விடுறே. ஐயோ விடுங்க மாமா. விடுறீங்கனால விடுறே.
கூடயே படுத்துட்டோமா? மாமா நல்லா தூங்கட்டும். நம்ம போய் குளிச்சுட்டு வந்துடுவோம். ராசாத்தி, ராசாத்தி. என்ன கண்மணி? அத்தை ஏதோ பேசணும்னு சொன்னாங்க, கேள். அடிப்பாவி, என்ன ஏண்டி கோத்து விடுற? என்ன அத்தை? சும்மாதான் ராசாத்தி. நீ சாப்பிட்டியா? இத கேட்கவா என்ன கூப்பிட்டீங்க? வீட்ல நம்ம கூட இருக்கிறவங்கள சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை கேட்காம இருந்தா நல்லாவா இருக்கும்? சாப்பிட்டேன் அத்தை. நீ நல்லா சாப்பிடு ராசாத்தி. உனக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு சாப்பிடு. வேணும்னா நான் கண்மணிய தோசை சுட்டு தர சொல்றேன். அடி பாவி, நான் உன்னை கோத்து விட்டேன்னு நீ என்ன கோத்து விடுறியா? இவளுக்கு தோசை சுடணும்னா பெரிய அண்டால எல்லாம் மாவு வேணும். இல்ல அத்தை, நீங்களே உங்க மகளுக்கு தோசை சுட்டு கொடுங்க. எனக்கு துணி துவைக்கிற வேலை இருக்கு. கண்மணி, எனக்கு துணிங்களை எல்லாம் கபோர்ட்ல எடுத்து வைக்கணும். அத்தை, நான் வேணும்னா எடுத்து வைக்கிறேன் அத்தை. வேண்டாம் வேண்டாம், 4 துணிதான் இருக்கும். நானே எடுத்து வச்சுக்கிறேன். நீ போ, போய் வேலையை பாரு. ம். அத்தை, மங்க போறாங்க பாருங்க, நம்ம போய் கேக்கலாம். ராசாத்தி, ராசாத்தி, அத்தை, என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல அத்தை. ஏதோ யோசனை பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஆமா அத்தை, பெரியத்தை ரொம்ப மாறிட்டாங்கல்ல. இப்பெல்லாம் எங்க மேல ரொம்ப பாசமா நடந்துக்கிறாங்க. அதுவும் என்னை கூப்பிட்டு சாப்பிட்டியான்லாம் கேக்குறாங்க. பெரியத்தை என் மேல ரொம்ப பாசமா இருக்காங்க. நாம அவங்க கிட்டயும் எது வேணாலும் பேசி கலந்து முடிவு எடுக்கலாம். மங்க இப்போ சரின்னு சொல்வா பாரு. இங்க பாரு ராசாத்தி, அவங்கள நீ நம்பலாம், ஏன் இந்த உலகமே நம்பலாம். ஆனா நான் நம்ப மாட்டேன். பாத்தீங்களா அத்தை, சொன்னா நம்ப மாட்டேன்னு சொன்னீங்க. அவங்க லேசுப்பட்டவங்க இல்ல ராசாத்தி. அவங்க எனக்கு பண்ண கொடுமையெல்லாம் என்னால மறக்கவே முடியாது. எனக்கு உள்ளுக்குள்ளேயே ரணமா ஆறாம இருக்கு. அத்தை, என்னது? உனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன கொடுமை பண்ணாங்க, உன் கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை கொடுமைப்படுத்துறாங்க. அவங்க ஒண்ணு சும்மாலாம் இந்த மாதிரி மாறல. போன தடவை போட்டல்ல ஒரு அறை, அது மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு போல இருக்கு. அதான் பயத்துல பம்மிட்டு இருக்காங்க. அத்தை, என்ன அத்தை இப்படி எல்லாம் சொல்றாங்க? இல்லன்னா எப்படி நடந்துக்குவாங்க தெரியுமா? அத்தை,
எப்படி பேசுறாங்க பாருங்க. அவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க? உதாரணத்துக்கு ஒன்னு சொல்றேன் பாரு. இனிய சின்ன வயசுல பசங்க கூட வெளியே போனான்னு வெயி, ம். நீ போகாதடா, அப்பா வந்தா திட்டுவார்னு சொல்லுவேன். உடனே அவன் அழுவான். ம். அத அக்கா அங்கேந்து பாத்துட்டு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இரு, அவங்கள மாதிரி உனக்கு பண்ணி காமிக்கிறேன். மங்கை, அவனையே இப்ப போட்டு இந்த அடி அடிச்சிட்டு இருக்க? என்னத்த? அத்தை ஆ, அவன் வெளியே போகணும்னு சொல்றாங்கா. அவர் வந்தா என்னதான் திட்டுவார்னு நான் சொல்லுவேன். அவங்க அதுக்கு அவன் போனா போகட்டும், பாரி தம்பி வந்தா நான் பேசிக்கிறேன், நீ அவனை விடு. அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் விட்டுருவேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் வந்து எங்க அவன் கபடி கிரவுண்ட்ல ஆளையே காணோன்னு கேப்பாரு. அக்கா தான் பேசிக்கிறேன்னு சொன்னாங்களேன்னு நினைச்சு அத நம்பி வெளிய பசங்களோட போயிருக்கான்னு சொல்லுவேன். உடனே அவங்க, ஏன் மங்கை நீ இப்படி பண்ற? ஒழுங்கா இருக்கிற பையனை கெடுத்துறாத. அவன் சின்ன பையன், வெளியில போறேன்னு சொல்லத்தான் செய்வான். நீதான் அவனை திட்டி வீட்டுல உட்கார வைக்கணும். இது கூடவா உனக்கு தெரியாது? ஒண்ணு ஒண்ணு உனக்கு சொல்லியா கொடுக்கணும் மங்கை? "ஹம், இத நம்பி அவர் என்ன திட்டிட்டு போவாரு." இந்த மாதிரி நிறைய விஷயத்துல என்ன மாட்டி விட்டு திட்டு வாங்க வைப்பாங்க. இந்த வீட்ல எங்கேயோ ஒரு மூலையில ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்குமா, அந்த பிரச்சனை எல்லாம் என்னன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா அதுக்கும் காரணம் மங்கைன்னு சொல்லுவாங்க. அம்மா, என்னம்மா இதெல்லாம்? என்ன மங்க இது? யாருகிட்ட எதுவுமே சொல்லாம நீ பாட்டுக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்க? அதானே, இது என்ன புது பழக்கம்? என்கிட்டதான் சொல்லல, பாரி தம்பி கிட்டயாச்சும் சொல்லிருக்கலாம்ல. மரகதம், இதெல்லாம் சொல்லி செஞ்சா நல்லாவா இருக்கும்? இப்ப பாக்கும்போது ஆச்சரியமா இருக்குல்ல, அதுக்காகத்தான் மங்கை எப்படி பண்ணிருக்கா. முதல்ல இது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்ப கேட்டா சொல்ல போறா. எனக்கு தெரியும். இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் என்கிட்டயும் சொன்னா நானும் உதவி செய்வேன். நல்ல பேரு 2 பேருக்கும் கிடைக்கும். அதனால சொல்லாம செஞ்சிருக்கா. அவளுக்கு மட்டும் நல்ல பேரு கிடைக்கணும்னு. அக்கா, என்ன மன்னிச்சிருங்கக்கா, இது என்னோட தப்புதான். அம்மா, முதல்ல என்னம்மா அதெல்லாம்? இப்ப எதுக்கு பட்டு வெட்டி பட்டு சட்டையெல்லாம் போட்டு வர சொன்னீங்க? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அம்மா, இவ்வளவு பாருமா, சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இங்க என்னதான் நடக்குது? என்ன சொல்ல விடுறா? இந்த அன்னதானம் பண்றதே இனிய ராசாத்திக்காக தான். அதுக்காக தான் இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணிருக்கேன். அப்புறம் என்ன, ஆரம்பிச்சிட வேண்டியதானே? அட, அதுக்குள்ள அங்க போயிட்டியா? இனியா, வா, வந்து உட்காரு. பாப்பா, மாமா வாங்க உட்காருங்க. அட, வெக்கப்படாம போய் உட்கார்றா இனியா. என்ன பார்த்தா உனக்கு வெக்கப்படுற மாதிரி தெரியுதா? கட்டிலெல்லாம் உடப்ப போய் உட்கார்றதுக்கு உனக்கு கஷ்டமா இருக்கா? அண்ணா வாங்கண்ணா, அண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, வாங்க. உட்காருண்ணா. ஏய், விடு. ம், ஏய், என்ன நடந்தாலும் சரி, உனக்கு குழந்தை பிறக்காது. ஆ, சரிங்க சரிங்க. அத்தை, மாமா மாலை கேக்குறாரு ஏய். பாருங்க. ஐயோ, மறந்தே போயிட்டேன். புனிதா, அந்த மாலை எடுத்து கொடு. ம். அண்ணா, மாலை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கண்ணா. ம்.
மாமா லேட் ஆக போகுது, சீக்கிரம் போட்டுக்கோங்க மாமா. வெக்கப்படாம போடுண்ண, போட்டுக்கோங்கண்ண. என்னடி மாத்தி மாத்தி பேசுற? நீ மேல ரூமுக்கு வா, அப்புறம் உனக்கு இருக்கு. என்ன திட்டுறீங்க, எந்திரிச்சு போடின்னு சொல்றீங்கன்னு பாரி மாமா கிட்ட சொன்னா பரவாயில்லையா? என்னடி பிளாக்மெயில்லாம் பண்றியா? இனிமே எல்லாம் அப்படிதான். அக்கா, நீங்க தான் வீட்டுக்கு பெரியவங்க. நீங்களே வந்து முதல்ல பழத்தை ஊட்டி பாலை கொடுங்க. இவர் தானே இந்த வீட்ல பெரியவரு. முதல்ல இவர் கொடுத்து ஆரம்பிச்சு வைக்கட்டும். என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? மரகதம், நீ ஏன் என்ன முதல்ல கொடுக்க சொன்ன? நீங்க தானே பெரியவங்க, முதல்ல நீங்க கொடுங்க, அப்புறமா நான் கொடுக்கறேன். அண்ணா வாங்கண்ணே. மரகதம் அநியாயத்துக்கு நல்ல விளையாட்டாளே. இந்த இனியா சாப்பிடு. பெரியப்பா, இது அவ கடிச்சது, எனக்கு வேண்டாம். வேற பழம் எடுத்து கொடுங்க. அட, ஒண்டேரி சாப்பிட்டத போய் யாராவது வேணாம்னு சொல்லுவாங்களா? சாப்பிடுப்பா. வேண்டாம் பெரியப்பா, வேண்டாம். சாப்பிடுப்பா. பெரியப்பா, வேண்டாம். சாப்பிடு. என்னத்த சாப்பிடுமா. இந்த இனியா சாப்பிடுவே. கொடுங்க. சரி பாரி, ஊர்க்காரங்களாம் வந்திருப்பாங்கல்ல? ஆமாண்ணே வந்திருப்பாங்க. சரி வா போலாம். வாங்க. போலாம். தானத்திலே சிறந்தது அன்னதானம். ஒரு மனுஷனுக்கு பொண்ணு பொருள் இடம் நிலம் எவ்வளவு இருந்தாலும் போதும்னு சொல்றதுக்கு மனசு வராது. சாப்பாடு மட்டும்தான் வயிறு நிறைஞ்சா போதும்னு சொல்ல தோணும். அப்பேற்பட்ட பெருமை சாப்பாட்டுக்கு மட்டும்தான் உண்டு. தண்டோன்னு நினைச்சா என்ன தத்துவம் எல்லாம் பேசுறாரு? அன்னதானம் போடுறவங்க மனசு நிறையணும், சாப்பிட்றவங்க வயிறு நிறையணும். அவங்க வயிறு நிறைஞ்சு வாழ்த்தினா தான் அந்த வாழ்த்துக்கு பலன் அதிகம். எதுக்கு அன்னதானம் பண்றோம்னு தெரியாம போட்டா சாப்பிட்டவங்க என்ன சொல்லி வாழ்த்துவாங்க? என்ன ஏதுன்னு காரணம் சொல்லணும்ல. மங்கை, என்னன்னு விஷயத்தை சொல்லுமா. விடுங்க, அவ ஏதோ ஆசைப்பட்டுட்டா, வெளியில சொல்ல வேண்டான்னு பாக்குற. நீ சும்மா இரு மரகதா. இல்ல மாமா, அதை எப்படி சொல்றதுன்னு. சொல்லுமங்க. சித்தி சொல்லுங்க சித்தி. அது இப்போ உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சா நல்லா இருக்காதே. மங்கை, எங்க எல்லார்கிட்டையும் சொல்லலைன்னா கூட பரவாயில்ல. யாராவது ஒருத்தர்கிட்ட நீ ரகசியமா சொல்லிட்டு அதுக்கப்புறமா நீ அன்னதானம் பண்ணு. சரி மாமா. ஓ, இவகிட்ட சொல்ல போறாளா?
நம்ம கிட்ட தான் சொல்ல போறாளா? அத்தை, ம், அப்படி என்னத்த ரகசியம்? கண்மணி, எனக்கு தெரிஞ்சா நான் சொல்ல மாட்டேனா? கேட்க வேண்டியதுதானே அத்தை? கேட்க கூடாது கண்மணி. அவ சொல்லாம அன்னதானம் நடந்தா அவ நினைச்சது நடக்காது. ஆனா இப்ப இவரால எல்லாம் கெட்டு போச்சு. இந்த பாட்டி கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும். உங்க வம்சம் வாழையடி வாழையா வளரணும். உங்க குடும்பம் நல்லா இருக்கணும். ஆள் போல தழைச்சு அருகு போல பெருகணும். 2 பேரும் நல்லா இருங்க. என்னத்த ம், இந்த வீட்ல பெரியவங்க நீங்க உங்ககிட்ட சொல்லாம இப்படி அவமானப்படுத்துறாங்களே, எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கத்த. இப்படி ஒரு அவமானம் உங்களுக்கு நடந்ததை பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கத்த. சரி இனியா, ஆரம்பிப்பா. வா. அந்த கிழவியை பிடிச்சு கேட்டா எல்லாம் தெரிஞ்சிரும். அந்த மங்கை வீட்ல இருக்கிறவங்க கிட்ட விஷயத்த சொல்லாம ஊர்ல உள்ளவங்க கிட்ட சொல்றா. இருக்கட்டும் இருக்கட்டும், இந்த விஷயம் மட்டும் என்னன்னு தெரியட்டும், அதுக்கப்புறம் இருக்கு அவளுக்கு. இந்த கிழவி கிட்ட நைஸா பேசி விஷயத்தை கறந்துட வேண்டியதுதான். நல்லதுன்னு ஒண்ணு இருந்தா கெட்டதுன்னு ஒண்ணு இருக்கும்ல. அதே மாதிரி அவங்க பண்ண பாலாபிஷேகம் பலிக்காம இருக்க கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு இருக்கும். நீ என் கூட வா, நீயே பார்த்து தெரிஞ்சுப்ப. இந்த இடம்தான், வா. என்னத்த பண்ணலாம்? எனக்கும் புரியல. வாங்க வாங்க. அண்ணி, நீங்க எங்க இங்க? மரகதம், ஜோசியர் வீட்டுல உனக்கு என்ன வேலை? என்ன நீ? அது வந்து தம்பி, சொல்லுங்க. நம்ம நம்ம ராசாத்தி பாலாபிஷேகம் பண்ணிட்டால, அதுக்கு அடுத்து என்ன பரிகாரம் பண்ணணும்னு பார்த்துட்டு போலான்னு வந்தோம். நீங்க பாருங்க.
நாங்க அப்புறம் வந்து பாத்துக்கிறோம். நாங்களும் அதுக்கு தான் வந்திருக்கோம் நீ. வாங்க 2 பேரும் ஒன்னாவே பார்த்துடலாம். தம்பி, அது வந்து மரகதா, உங்ககிட்ட சொல்ற அதே விஷயத்தை தான் எங்கிட்டையும் சொல்ல போறாரு. வாங்க உள்ள ஒண்ணா பார்த்துட்டு போலாம். அட வா மரகதா, எதுக்கு தனித்தனியா பார்த்துக்கிட்டு? சரிங்க. வாங்க. வா கண்மணி. சாமி, நாங்கள் சொல்லியிருந்தோம்ல, ராசாத்தி பாலபிஷேகம் பண்ணிட்டா. அடுத்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வேற ஏதாவது பரிகாரம் பண்ணலாமா? பார்க்குறேன். சித்தர் சொன்ன மாதிரி பாலாபிஷேகம் நடந்திருந்தா கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதுக்கு நீ ஒரு காரியம் பண்ணணும். சொல்லுங்க சாமி. சித்தர்காடு உள்ள சிவன் கோயிலுக்கு போய் குடும்பத்தோட 3 நாளைக்கு நீங்க தங்கணும். அப்படி நீங்க தங்கனா நீங்க நினைச்சது கண்டிப்பா நடக்கும். சரிங்க சாமி. அப்ப சாமி சொல்ற மாதிரி நாம எல்லாரும் போயிட்டு வந்துடலாம். அது கூடாது. ஏன் சாமி? இனிய ராசாத்தை தவிர குடும்பத்தோட மத்த அத்தனை பேரும் போயிட்டு வரணும். அவங்க 2 பேரும் வீட்டுல தான் இருக்கணும். அந்த 3 நாள் தான் அவங்களுக்கான அமிர்த யோகம். அவங்க 2 பேர் ஜாதகத்துக்கும் கிரகங்கள்லாம் சும்மா பொருத்தமா அமைஞ்சிருக்கு. அந்த நேரத்துல அவங்க தனியா இருந்தா அற்புதமான ஜாதக அமைப்பு உள்ள குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சரிங்க சாமி, ரொம்ப சந்தோஷம். நாளையிலிருந்து 3 நாள் ரொம்ப நல்ல நாள். நீங்க இன்னும் நைட்டே கிளம்பிடுங்களேன். சரிங்க சாமி, போயிட்டு வந்துடுறோம். என்ன மரகதா, இப்ப சந்தோஷம் தானே? இப்பதாங்க எனக்கு நிம்மதியா இருக்கு.